வணக்கம். அரவிந்த் கோட் ஃபார்ம்லேருந்து உங்கள் அரவிந்த். ஸோ இப்போ ப்ரீடிங் சீசன் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம டாலர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். பாருங்கள், கேட்டெல்லாம் அடித்து உடச்சிட்ருக்கு. ஹீட்டில் இந்த கோட்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணி முடிச்சாச்சு. திடீர்னு பசங்க கூப்பிட்டாங்க, இந்தமாரி டிராக்டர் போட்டு வந்து தூக்கி அப்படி கமந்துருச்சுன்னு. என்ன ரீசனை கேட்டிங்கன்னா, அதிக வெயிட் இருந்துச்சு, தூக்கும் போது கீழே கொட்டில் அந்த செகண்டு பம்ப்பு வந்து உங்களுக்கு பிடிங்கிச்சு. அதனால் உங்களுக்கு அதுவே மத்தியானம் ஆயிடுச்சு எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வேலி மசாலா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீப்பரில் தான் இருப்போம். உங்களுக்கு அதிகமாக அளவில் இருக்கும்போது கையில் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும். இந்த மிஷினை வந்து டியூவல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரீப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து வீடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதை அறுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே மிஷினில் நம்ம ரீப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட்டரை ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்தளவு நம்ம களை இல்லாமல் காட்டு வச்சுருக்கோமோ அந்தளவு நமக்கு ஈல்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வேலி மசாலா தவிர எந்த ஒரு புல் பூண்டுமே இருக்காது. அது முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம கிளைண்ட் வந்திருந்தாங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட போயரில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த டைம் மறுபடியும் போயரில் மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று பியூராக வேணும்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று எடுத்து நம்ம ஆம்னியில் ஏற்றி விட்டோம். அவங்களும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் நம்ம சைலேஜ் டெலிவரி பண்ணுறதுக்காக வண்டி வந்துருந்துச்சு. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம். 1 மூட்டை 2 மூட்டை இல்லை 5 மூட்டை இது மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம எம்எஸ்எஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். டன் கணக்கில் வேணும்னா லாரி வச்சு தனியாக எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.